வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரம், வல்லினம், குற்றம் 23 உள்ளிட்ட படங்களை இயக்கிய அறிவழகன் இப்போது ஆதி கதாநாயகனாக நடித்திருக்கும் சபதம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்தின் வேலைகள் இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்னும் விரைவில் வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலையில் அடுத்து ஒரு புதிய படம் இயக்க ஒப்பந்தமாயிருக்கார் அறிவழகன். அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க இருக்கு. ஏற்கனவே ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் தமிழ் ராக்கர்ஸ் என்கிற இணைய தொடரை இயக்கியிருந்தார் அறிவழகன். எல்லாவற்றையும் முறையாக திட்டமிட்டு பணிபுரிவதற்கு பெயர் போனது ஏவிஎம் நிறுவனம். எந்த படத்தையும் திட்டமிட்டபடி முடிக்காதவர் என்று பெயர் வாங்கியவர் அறிவழகன். இப்படிப்பட்ட இருவர் இணைந்தால் சரியாக வருமா என்று பரவலாக பேசப்பட்டது. அதை தாண்டி தான் தமிழ் ராக்கர்ஸ் வெளியானது. அப்போது ஏற்பட்ட உறவு நல்ல முறையில் நீடிப்பதால் அடுத்தும் அவரை வைத்து படம் எடுக்க ஏவிஎம் நிறுவனம் முடிவெடுத்திருக்கு. இது அறிவழகன் பற்றி குறை கூறியவர்களுக்கு பேரிடியாக அமைஞ்சிருக்கு. அறிவழகன் இயக்கும் அந்த புதிய படத்தில் நாயகனாக நடிக்க அருண் விஜய் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அறிவழகன் இயக்கத்தில் குற்றம் 23, பார்டர் ஆகிய 2 படங்களிலும் தமிழ் ராக்கர்ஸ் இணையத்தொடரிலும் அருண் விஜய் கதாநாயகன் நடிச்சிருந்தார். இவற்றில் பார்டர் படம் இன்னும் வெளியாகல. தமிழ் ராக்கர்ஸ் இணையத்தொடரை தயாரித்தது ஏவிஎம் நிறுவனம் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் தான் 4வது முறையாக அறிவழகன் அருண் விஜய் கூட்டணி ஏற்பட்டிருக்கு. பாலா இயக்கத்தில் வணங்கான், திருக்குமரன் இயக்கம் ரெட்டத்தலை ஆகிய 2 படங்களில் நடித்து கொண்டிருப்பதன் மூலம் வலிமையாக இருக்கார் அருண் விஜய். இந்த நிலையில் அருண் விஜய் அடுத்த வெற்றி கூட்டணியான அறிவழகன் மற்றும் ஏவிஎம் ஆகியோருடன் இணைந்திருக்காரு. குற்றம் 23 படம் வெற்றி படமாக அமைந்தது. தமிழ் ராக்கர்ஸ் இணைய தொடரும் நல்ல வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றது. இந்த நிலையில் அறிவழகனுடன் அருண் விஜய் மீண்டும் இணைந்திருப்பது அவருடைய திரைப்பயணத்துக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ரெட்டத்தலை படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் அறிவழகன் படத்தில் நடிக்க தேதிகள் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அருண் விஜய். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.